ஹாய், வெல்கம் பேக் டு ஜெகா வைசு சேனல். என்னடா இது அதுக்குள்ளேயுமா ரோட்டில் தான் உட்காந்துருக்கோம். அதுக்குள்ளேயும் ரோட்டுக்கு வந்துட்டோம் நினைக்காதீங்க. டயர் பார்த்தீங்கன்னா கார் டயர் வந்து பஞ்சர் ஆயிருக்கு சரிங்களா. ஸோ அதனால் வந்து அவர் ஸ்டெப்னி மாற்றிட்டு இருக்காரு. ஸோ அது வரைக்கும் வந்து இப்படி வெளியே பார்த்தீங்கன்னா இந்த உட்காந்துருக்கா பாருங்க, இவ்வளோ உட்காந்துருக்கேன், நானும் உட்காந்துருக்கேன், இந்த அண்ணன் எங்கள் வண்டி நிற்கிது, இங்கே கார் நிற்கிது, இங்கே நாங்கள் ரோட்டில் உட்காந்துருக்கோம் சரிங்களா. மாட்டிகிட்ருக்காங்க இவ்வளோ நேரம் வரைக்கும். நான் பேச ஆரம்பித்தாதான் இங்கே உள்ளதெல்லாம் குலைக்கும். நல்ல வேலை பக்கத்தில் எதுவும் குலைக்கல, இல்லை அங்கே தூரமாக இருக்குது. நான் பேசுறது அங்கேயே கேட்குது, உங்களுக்கு கேட்குதா நான் பேசுகிறது? சரி போதும், கடமை உணர்ச்சிக்கு அளவே இல்லை. இவ்வளோ வரைக்கும் ஏன் தூங்காமல் இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு நீங்கள் கேட்கலாம். எக்ஸ்போலாம் முடிச்சுட்டு வந்து கொஞ்சம் திங்ஸ்லாம் உள்ளே இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து இறக்கி ஏறங்கட்டி முடிச்சுட்டு இப்போ வந்து உட்காந்தோம். சரி நாளைக்கு கொஞ்சம் வெளியே கிளம்புற வேலையெல்லாம் இருக்குது. ஸோ அதனால் டயர் பார்த்தோம்னா அது நாளைக்கு காலை எழுந்து டக்குன்னு காலை விடிய காலை சீக்கிரமாக போகணும். அதனாலேயே வந்துட்டு ஸ்டெப்னி மாற்றிட்டு இருக்காரு. கொஞ்சம் உட்காந்துருக்காரு பாருங்கள். எங்கம்மா இருட்டுக்குள்ள உட்காந்துருக்கு, அங்கே உட்காந்து பண்ணிகிட்ருக்காரு. போன விலாகில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து நிறைய ஆறுதல் சொல்லியிருந்தீங்க. நிறைய பேர் வந்து எதை பற்றியுமே ஃபீல் பண்ணாதீங்களாம் சொல்லியிருந்தீங்க. எங்களுக்கு என்ன நடக்குது என்ன ஏதுன்றது அவங்க வீட்டில் போய் பார்த்தா தாங்க தெரியும். சும்மா உட்காந்து இந்த கமெண்ட் பண்ணுறதுனால வந்துட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குதோ தெரியல. பட் எதையுமே எல்லாமே நான் கடந்து போகணும், வாங்க எல்லாத்தையுமே கடந்து போகணும் அப்படின்னு தான் இருக்கேன். இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். என்ன கொஞ்சம் டயர்டாக இருக்கும் அவ்வளோதான். ஏன்னா வேலைகள் அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப டயர்டாக இருக்கும். கொஞ்சம் கூட வந்து எப்படி சொல்கிறது, சரியான தூக்கம் சாப்பாடு டைமுக்கு இல்லை, அது மட்டும்தான். எல்லாமே சரியாயிடும் சரிங்களா. அந்த மாதிரி இப்போ நம்ம வீடு பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் இருக்கு இல்லைங்களா, அதுதான். ஸோ இந்த செகண்ட் ஃப்ளோருமே பார்த்தீங்கன்னா இப்போ அதுவுமே சேர்த்து கேட்டிருக்கோம். எல்லாருமே கேட்டுட்டு இருந்தீங்க, அவரும் ஒரு சிங்கிள் பேரண்ட்டா அப்படின்னு கேட்டுட்டு இருந்தீங்க. ஆமாம், அவரும் ஒரு சிங்கிள் பேரண்ட். ஸோ சேம் வந்து நான் எப்படி வந்துட்டு என் லைஃப்பில் வந்து எப்படி நான் கடந்து வந்தனோ சேம் அதே சுச்சுவேஷனில் தான் அவங்களும் இருந்து கடந்து வந்திருக்காங்க சரிங்களா. இதுதான் தம்பி வந்து ஊரில் படிச்சிட்ருக்கான். இந்த இயரோட ஸ்கூல் முடியுது சரிங்களா. கூட்டிகிட்டு வந்து இங்கே சேர்த்துற மாதிரி இருக்கும். நேற்றே அவர் ஊருக்கு போகிற மாதிரி இருந்துச்சுங்க. இங்கே கொஞ்சம் அந்த திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் இறக்கி போட்டு எல்லாம் இறங்கட்டுற வேலையெல்லாம் இருந்துச்சு சரிங்களா. நேற்றே கிளம்ப சொல்லியாச்சு. துறை வந்து போகலை. நான் எப்பயுமே நான் ஓட்டு போட்டதில்லை, அவரும் ஓட்டே போட்டதில்லை. சரி இந்த வருஷமாச்சும் போய் போட்டிருப்பான்னு சொல்லி நாங்கள், ஆனால் வேலைகள் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ எனக்குமே வந்து கோயம்புத்தூருங்காட்டி எனக்கு அங்கே வந்து கேன்சல் ஆயிடுச்சு. பட் அது எப்படின்னு சொல்லி தெரியல. அது அது போய் என்ன எப்படி பேசணும்னு தெரியல. ஆதார் கார்டு வச்சு இங்கே பண்ண முடியாதாமே, அது வந்துட்டு அங்கே கோயம்புத்தூர் தானே பண்ண முடியுமாமா. கோயம்புத்தூர் போக முடியல. இப்போதான் எக்ஸ்போ எல்லாம் முடிச்சதுனால திங்ஸ் எல்லாமே இறங்கட்டுற வேலைகளே அதிகமாகிடுச்சு. ஸோ ஓட்டு போட முடியல, இங்கே நம்மளால் போட முடியல. இங்கே எல்லோரும் அப்படி பண்ணிக்கிறாங்களா காயத்ரி? இங்கே ஓட்டு போடுறது போடுறாங்க, ஆதார் கார்டு வச்சு போட்டிருக்காங்களா? அந்தந்த ஊருக்கு உண்டானவங்க தானே பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த எத்தனை வருஷம், ஒரு 10 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 15 வருஷம் அங்கேருந்து ஒரு 15 வருஷம் ஆச்சு ஓட்டர் ஐடி. அங்கேருந்து நம்ம இங்கே சுத்தமாக அது இல்லைன்னு போயிருக்கோம். எல்லாருக்கும் நான் ரொம்ப நேரம் பேச வரல. காரம் கொஞ்சம் கம்மியாக போடுங்க. இப்போ ஒரு வீடியோடு போட்டு அதுக்கு வந்து கமெண்ட்டா. எக்ஸ்போலாம் முடிஞ்சுங்க. இனி இதுக்கு அப்புறம் வந்து எக்ஸ்போ எப்படிங்கக்கா எல்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க. போக போக கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ எல்லாமே கொஞ்சம் ஸ்டாக் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதாவது ஒவ்வொரு பீஸில் ஒவ்வொரு விதமான ஸ்டாக்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கிளியர் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. ஓரளவுக்கு வந்து கோயம்புத்தூர்லேயும் சரி நம்ம சென்னையில் போட்டதெல்லாம் வந்துட்டு ஓவரால் எல்லாமே கொஞ்சம் கிளியர் ஆகிருக்கு. கொஞ்சம் ஸ்டாக்லாம் இருக்குது. அதெல்லாமே நம்ம வந்து எல்லாமே இந்த ஹேங்கிங் பண்ணதுனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே மடிக்காமல் அப்படியே ஹேங்கர்லேருந்து அப்படியே நாங்கள்
கவர் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். ஸோ நீட்டாக கவர்லாம் வேறு கொஞ்சம் எடுத்து வச்சதுனால கொஞ்சம் இதாகிடுச்சு, டேமேஜ் ஆகிடுச்சு கவர் மட்டும். சரி அதெல்லாம் வந்து நீ எல்லாம் ரெடியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சு நீ கொஞ்சம் ஆன்லைனில் தான் நம்ம கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்குது. ஸோ ஆன்லைனில் நிறைய பேர் நிறைய கஸ்டமர் நிறைய டெக்ஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஆன்லைன் கஸ்டமருக்கு ரொம்ப ரொம்ப நான் ஃபஸ்ட்டு சாரி கேட்டுக்கிறேன். கரெக்டாக எக்ஸ்போவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் எல்லாத்தையும் நான் டிஸ்பேட்ச் பண்ணிட்டு தான் போனேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிஸ்பேட்சிங் எதுவுமே நாங்கள் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு தெரியுதுங்களா, இப்போ தான் போயிட்டு எல்லாம் இறங்கட்டி வச்சுட்டு வந்திருக்கோம். ஏன்னா இதுக்கப்புறம் தான் போயிட்டு நாளைக்கு தான் எல்லாத்தையும் மடித்து டிஸ்பேட்ச் பண்ணுறவங்க எல்லாத்துக்கும் நம்ம டிஸ்பேட்ச் பண்ணணும். டிஸ்பேட்ச் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு இதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். முடியலைங்க. எக்ஸ்போன்றது எல்லாமே ஓகே தான். நம்ம இங்கேருந்து கொண்டு போய் அதுக்கு ஒரு அப்பா அதுவே பெரிய வேலையாக இருக்குல்ல காயத்ரி. இங்கேருந்து எல்லாம் கொண்டு போய் அதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அங்கே இருக்கிறவங்க கரெக்டாக வேலை செய்யணும் அந்த பசங்களும். ஆனால் எங்களுக்கு இந்த டைம் எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப வேலை ரொம்ப ஏற்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. மண்டபம்ல ஆங்கர் போட்டதுனால கொஞ்சம் அதிக வேலை. அதனால் வந்து அது நம்மளால் அது முடியல, உடம்புக்கு முடியலைங்க. ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி ஆயிடுச்சு. அங்கே போய் நம்ம 2 நாள் வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் அதிலே இருக்கும்போது தூக்கமும் வர மாட்டேங்குது. திருப்பி நம்ம அங்கேருந்து நம்ம கொண்டு வந்து இங்கே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறது பெரிய வேலையாக தெரியுது. நீட்டாக எப்பயும் போல் வந்து எடுத்தோமா விற்றோமா பேக்கிங் பண்ணோமா அப்படின்ற மாதிரி இருந்தால் அது நல்லா இருக்குது. பட் எக்ஸ்போ வந்துட்டு ஓகே, பட் எங்களால் முடியல, அதுதான் விஷயம், முடியல. என்ன பேசுறது தெரியல. கமெண்ட்ஸில் என்ன 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 போட்டிருந்தாங்க? எந்த கமெண்ட்? போன வ்ளாகில் நான் எதுவுமே கமெண்ட்ஸே பார்க்கல. சரி ஃபஸ்ட்டு எல்லாம் சாப்பிட்டீங்களா? நாங்கள் எல்லாம் சாப்பிட்டோம். நாங்கள் வந்துட்டு தான் பார்த்தேன், மாமாவுக்கு காரம் கம்மியாக போடுங்க. நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு காலையிலேருந்து நாங்கள் இன்றைக்கி சொல்ல போனால் 12 மணிக்கு தான் எந்திரிக்கவே செஞ்சோம். நேற்றுலேருந்து வேலை அவ்வளோ வேலை எல்லாத்தையும் ஏறங்கட்டி முடிச்சு நேற்றுலேருந்து வேலை போயிட்டுருக்கு. இதான் வண்டி வருதுன்னு நினைக்கிறேன். வெளியே உட்காந்து இருக்கா அப்படி போகுது. அந்த பக்கம் போது வந்து இப்படி ரோட்டில் இப்படி உட்காந்துருந்தா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ரோட்டில் உட்காந்துருக்கு. நேற்று காலையில் தூங்கும்போது மணி 3 மணி, விடிய காலையில் 3 மணிக்கு தூங்கி 12:30க்கு தான் எழுந்திரிச்சோம். இன்னைக்கு காலையில் 12 ஃபஸ்ட் டைம் வந்து ரொம்ப நாள் கழித்து 12:30 மணிக்கு தான் எழுந்திரிச்சிருக்கோம் மதியம். அதுக்கப்புறம் இருந்துச்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு இந்த வேலைகளை தொட ஆரம்பித்தோம். இப்போ இன்ன வரைக்கும் முடியல. இப்போ மணி என்ன 2 மணி இருக்குமா? 12:30யா? 1 மணி ஆக போகுது. அந்த கட்டை உடையாதுலண்ணே. முடியல. அவர் நாளைக்கு ஊருக்கு போகிறாரு. தூக்குமா நீ உள்ள இல்லை போகக்கூடாது. இப்போ என்னால சிரிச்சிட்டு இருக்கேன் நினைக்கிறீங்களா? கார்ல சாஞ்சா என்னப்பா என்னாச்சு? இது கழட்டுறாங்க. நீ பேசி முடி. நீ அங்கே சொல்லுவ, அவங்க வண்டி ஓட்ட தெரியாதுங்க கேட்பாங்க. நாங்கள் எது பேசினாலும் பிடிச்சிக்கிறது. கீழே கமெண்ட்டில் வந்துட்டு காஃபி எதுக்காச்சும் போட்டு வரவா? வேணுமா? வரலாம். இவருக்கு காஃபி பார்த்துக்கோங்க, நானே அதிகமாக குடிக்க ஆரம்பிச்சிட்டேன் காஃபி. ஒரு நாளைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வேணான்னு சொல்லுவோமா? காஃபி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு எத்தனை காஃபி மேக்ஸிமம் குடிப்போம்? 10 காஃபின்றது கம்மி, சொல்கிறது கம்மி. நைட்ல நாங்கள் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் நைட்லலாம் வந்து எத்தனை காஃபி மட்டும்தான் குடிச்சிட்டு உட்காந்துருப்போம். இப்போ அவர்னால இப்போ அதிகமாக குடிக்கிறோம் காஃபி. நாங்களே பாலுக்கு ஒரு சொம்பு தண்ணியெலாம் அதிகமாக ஊற்ற மாட்டார். தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா அளவாக தண்ணி, அரை லிட்டர் பால் வாங்கினாலும் 1 டம்ளர் தண்ணி தான். அதுவும் சின்ன டம்ளர் தான், அதுக்கு மேலே ஊற்ற விட மாட்டார் தண்ணி. ஸோ அந்த மாதிரி எக்ஸ்போ பற்றி சொல்லிட்டேன்.
லைஃப் பற்றி பேசணுன்னா பார்த்தீங்கன்னா நான் மட்டும் தனியாக உட்காந்து பேச முடியாது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். கீழே உட்காந்துருச்சு. தூக்கிடலாமாப்பா? ஜாக்கி இல்லையா? இந்த மூஞ்சி நல்லாலையா? திமிரு தானே இருக்கு. ஓட்டு போட்டுட்டோம். ஓட்டு போட்டான் காட்டுறான். காயத்ரி மாடியில் போயிட்டு நம்ம ஃப்ரிட்ஜ் மேலே லாரி சாவி இருக்கேன். போப்பா. நான் போல, நான் கட்டை எடுக்க போகிறேன். வயசு தூங்க போயிடுச்சா? டிவி பார்த்துட்டு இருப்போம். அங்கேயா? காயத்ரி ட்ரெஸ் எல்லாம் வாரிட்டு போயிட்டா. என்ன போவோமா? யூனிஃபார்ம்லாம் போறேண்ணா. நானா இப்படி என்ன பழி வாங்குறேன் அண்ணா? ஏன்னா இது பழி வாங்குறேன் நானும் மணி. இந்த vlog கொஞ்சம் மொக்கையாக தான் இருக்கும், இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இங்கே உட்காந்துட்டு இருந்தோம். சரி என்ன பேசுறதுன்னு தெரில. ஸோ அதனால் பேசிட்டேன். அவர் ரொம்ப விறுவிறுத்து போய் உட்காந்துருக்காரு. நாளைக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, போகணும் விளக்கு. அதனால தான் சரி கையோடு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டயர் கழட்டிகிட்ருக்கோம். லைஃபே ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. பட் ஃபஸ்ட்டு தனியாக நம்ம ஓடிட்டு இருந்த இடத்துல இப்போ சேர்ந்து இருக்கும்போது கொஞ்சம் ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற அந்த ஒரு தைரியமும் இருக்குது. ரொம்ப கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. ஃபஸ்ட்டெல்லாம் தனியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருப்போம். இப்போலாம் நம்ம கூட ஒருத்தவங்க உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஃபஸ்ட்டெல்லாம் நமக்கு என்ன பிடிச்சிருக்கு, நம்ம குழந்தைங்களுக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது பாப்பா ஏதோ ஒன்று பண்ண அப்படின்ற மாதிரி போகும். பட் இப்போ நம்ம எல்லோரும் சேர்ந்து சாப்பிட்ணும் அப்படின்னு யோசிச்சு பண்ணுறது, அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லி பார்த்து பண்ணுறது, எல்லா வேலைகளையும் சேர்ந்து செய்கிறது, எங்கே போனாலும் நம்ம கூட ஒருத்தவங்க வர்றது, நிறையா இருக்குது. இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குது லைஃப்பில். லைஃபே ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ஒரு ஃபீல். கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சேர்ந்து கஷ்டப்படுவோம். நம்ம கூட சேர்ந்து கஷ்டப்படுறதுக்கு ஒரு ஆள். நான் மட்டும் தனியாக உட்காந்து ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காம இப்படி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கஷ்டப்பட்டாலும் சேர்ந்து கஷ்டப்படுவோம் அப்படின்னு சொல்லி கொண்டு போகிறதுக்கான ஒரு லைஃபு சொல்ல முடியல. இந்த ஒரு பார்த்தீங்களா, ஆரம்பிச்சிட்டா பார்த்தீங்களா? எப்போ மேரேஜ் எல்லாம் தான் கேட்குறாங்க. எப்போ மேரேஜ்? ஃபஸ்ட்டு நீங்கள் மேரேஜ் பண்ணுங்கள், கண்டவங்க பேசுறது தான் மெசேஜ். சரி, இப்போ நான் மேரேஜ் பண்ணிட்டா மட்டும் அவங்க பேசாமல் இருப்பாங்களா? அவங்க பேசுறதுக்காக நம்ம வாழலை. நம்ம அப்போ நாங்கள் போடுறீங்க, அதனால அவங்களுக்கு ஒரு இது. சரி, அப்போ நாங்கள் மேரேஜ் பண்ணாமல் இப்படியே இருக்க போகிறோமா? கிடையாது இல்லையா? பண்ணதான் போகிறீங்க. பண்ண தான் போகிறோம். அதுக்கான ரீசனும் இருக்கும். சும்மா யாரும் ரெண்டு பேருமே டைவர்ஸ், அதனால பண்ணி தான் ஆகணும். ஆல்ரெடி நாங்கள் 2 பேருமே ப்ராப்பர் டிவோர்ஸ். சரிங்களா? 2 பேருமே ப்ராப்பர் டிவோர்ஸ். எங்களை எப்படி சொல்கிறது, எங்களுக்குன்னு பசங்க இருக்காங்க. எனக்கு பாப்பா, அவருக்கு தம்பி இருக்கிற மாதிரி செம்மையாக லைஃப் போவோம். அப்படி தான் கொண்டு போகணும். ஏன்னா பாப்பா நல்லா வளர்ந்துருச்சு, நல்லா மெச்சூர்ட் ஆகிடுச்சு. அவன் ரொம்ப சின்ன பையன். அதனால் அவனுக்கு நாங்கள் புரிய வச்சிடலாம். பட் பாப்பாவை நாங்கள் கொஞ்சம் புரிய வைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு, ரொம்பவே ஆச்சு. ஏன்னா என்னோடய லைஃப்பில் நடந்த விஷயங்கள் அதனால் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பாப்பா கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இப்போ ஓகே. இந்த ஒரு டீனேஜ் இல்லையா, இது கொஞ்சம் 14-15ன்றதுனால கொஞ்சம் டீனேஜ்னும் போது கொஞ்சம் அவளோட ஃபுல்லாக டீனேஜ் பசங்களை வளர்த்துறது ரொம்ப ஸ்ட்ரகிள். எல்லாரோட அம்மாங்களுக்கு அப்படி தான் சொன்னேன். எல்லாமே ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. படிப்பு விஷயத்துலேயே நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியல. அதே சமயம் நம்ம அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலும் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குது. ஸோ அவங்களோட போக்கிலேயே நம்ம விடவும் முடியல. டைட் பண்ணி இழுத்தாலும் அதுவும் கஷ்டம். ஸோ அதனால் கொஞ்சம் அதுதான் எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குதுன்னா வைஷுவை வளர்த்துறது தான். இப்போதைக்கு நாங்கள் ரொம்ப ஸ்ட்ரகிள். இப்போ நான் ரொம்ப அவள் பண்ணும்போது கோவம் அதிகமாக நான் இப்போ பேசுகிறதே இல்லை. ஸோ அவர் இப்போ கொஞ்சம் ஹேண்டில் பண்ணி கொண்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா விட முடியாது, இப்படி பிடிச்சி கொண்டு போயிட்டுருக்கோம். அது ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது. எப்படியும் படித்து முடிச்சு ஒரு +2 வரைக்கும் படித்து முடிச்சு வெளியே கூப்பிட்டு ஒரு இடத்துல போயிட்டு காலேஜ் சேர்த்து விட்டு அது லைஃப். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த டீனேஜ் பருவம் கொஞ்சம் வர கொஞ்சம் மாற்றம் வரும்.
ஸோ இதுதான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. ஸோ இது நான் தனியாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இதாக இருந்தேன். பட் இவருக்கு வந்ததுக்கப்புறம் அந்த அவளை கொஞ்சம் கொண்டு வர்றது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நான் மட்டுமே வந்து வீட்டையும் பார்த்துக்கணும், அவளையும் பார்த்துக்கணும், ஒர்க்கையும் பார்த்துக்கணும், இருக்கிற பிரச்சனைகள் எல்லாத்தையும் தனியாளாக ஹேண்டில் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கேன்ற மீன்ஸ் எப்படின்னா அவரும் நானும் சேர்ந்து பண்ணுறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அதை தான் சொல்ல வந்தேன். மேரேஜ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரமாக பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணிவிடுவோம். எனக்கு என்ன அவள் சித்திரை மாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சித்திரை மாதம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு லைஃப்மே எனக்கு சித்திரை மாதம் தான் எனக்கு. அதனால் வந்துட்டு அது வந்து சரியான ஒரு டைம் கிடையாது. ஒரு நேரங்காலம் பார்க்காம வந்து ஓடி போய் கல்யாணம் பண்ணினது, குழந்த பெற்ற நேரமும் சரியில்லை, எந்த நேரமே சரியில்லை. எனக்கு அது எதுவுமே ப்ராப்பர் நடக்கலை. எதுக்காக வந்து பெற்றவங்க வந்து நல்ல நேரம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும், நல்ல நேரம் பார்த்து தான் வந்து அவங்கள எல்லா விஷயத்துக்குமே வந்து நல்ல நேரம் பார்த்து ஏன் பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தை பிறகுற நேரம் ரொம்ப நல்லா இருக்கணும். அதுதான் நம்மளோட எதிர்காலமே நல்லா இருக்கிறதுக்கான ஒரு விஷயத்துக்காக தான் பார்த்து பண்ணுறாங்க. நம்மளாம் முடிவு எடுக்கக்கூடாது. அப்படியே நீங்களாம் முடிவெடுத்தாலும் ஒரு நல்ல நேரம் பார்த்து ஒரு ஐயரை வச்சு கரெக்டாக எல்லாம் பண்ணணும். அது 100ல் ஒரு சில பேத்துக்கு தான் அது நல்லதாக அமையும். அதனால் வந்து எனக்கு சித்திரை மாதம் வேணாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எனக்கு வைகாசி அந்த மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியுமோ பண்ணிவிடுவோம். ஊருக்கு போகிறாரு நாளைக்கு. கூடிய விரைவில் அப்டேட் வரும், கல்யாண அப்டேட். கூடிய விரைவில் அப்டேட். ரொம்ப கிராண்டாலாம் கிடையாது. எனக்கு வந்து சிம்பிளாக வந்து பண்ணணும். எங்களுடைய பசங்களோட நாங்கள் நின்று பண்ணணும், அவ்வளோதான் விஷயம். வேறு எதுவுமே இல்லை. எங்களுக்கு வந்துட்டு பெரியவங்க, எங்களுடைய பசங்க எங்களுக்கு சமாளித்தா போதும். எங்களுடைய பசங்களோட சம்பந்தம் தான் எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு முக்கியம். அவன் வந்து என்னை எப்படி கூப்பிடுவான்னா அத்தான் தான் கூப்பிடுவான். அந்த குழந்தை வந்து ஒரு அம்மா அப்படின்னு சொல்லி கூப்பிடாம அது சொல்கிறேன். அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்ந்த குழந்தை. கண்டிப்பாக அதை பற்றி நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் கண்டிப்பாக சொல்லுவேன். உங்கள் லைஃப்பை பற்றி நீங்கள் கவலைப்பட வேணாம்னு சொல்லுங்கள். அது சொல்லுங்கள். ஆமாம், நீங்கள் வந்து உங்களோட நல்லதுக்கு தான் சொல்கிறோம், உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறோம், நீ இந்த ஒரு லைஃப்பில் ஏமாந்துடக்கூடாது, ரொம்ப ஃபீல் பண்ணிடக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சி கவலைப்படுறீங்க இல்லையா? என் லைஃப்பை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. எங்கள் லைஃப்பை பற்றி நான் இதுக்கு போது ஜகா தனியாக இருந்தால் ஜகாக்கு இப்போ ஒரு துணையாக இருக்காங்க. நான் ஒரே விஷயம் சொல்லட்டுமா? அந்த மீடியாவில் வந்துட்டு நான் மீடியாவில் சொல்லணும்னு நினச்சி நான் என்னோடய லைஃப்பை பற்றிலாம் ஷேர் பண்ணலைங்க. நீங்களாம் வந்து என்னோடய ஃபேமிலின்னு நினச்சிதாங்க நான் எல்லாமே நான் வந்து ஓப்பனாக பேசியிருக்கேன். அப்படி நான் உங்களை ஃபேமிலியே நினச்சி உங்ககிட்ட சொன்ன விஷயத்தெல்லாம் உங்கள் வீட்டு பொண்ணாக நீங்கள் நினச்சி நீங்கள் எல்லாம் பார்ப்பீங்கன்னு நினச்சி தாங்க எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணேன். ஆனால் நீங்கள் வந்துட்டு அதை வச்சு நீங்கள் எவ்வளோ பேசிட்டீங்க. அது ஒரு சில பேர் வந்து உங்கள் வீட்டு பொண்ணாக நினச்சி சில பேர் நீங்கள் பேசுகிறதெல்லாம் ரொம்பவும் எனக்கு பாசிட்டிவாக இருக்கும். சில பேர் வந்து என்னை திட்டுவீங்க, அதையும் கூட ஏற்றுக்கலாம். சரி, இப்போது ஒரு லைஃப்பில் போகும்போது ஏங்க அதை வந்து ஏன் உங்களால் ஏற்றுக்க முடிய மாட்டேங்க? இந்த லைஃப்னு ஏமாந்துரு ஏன் அந்த மாதிரி ஏன் நெகட்டிவாக பேசுகிறீங்க? இந்த 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 லைஃப் உனக்கு நல்லா இருக்கும் ஜகா, நீ நல்லா இருக்க போகிற அப்படின்ற ஏன் உங்களால் அந்த பாசிட்டிவான ஏன் அந்த ஒரு வார்த்தை வர மாட்டேங்குது உங்களுக்கு? அப்போ இதை நான் என்னவா எடுத்துக்கிறது? நீங்களாம் என்னோடய ஃபேமிலின்னு நினச்சி தானங்க நான் எல்லாமே ஷேர் பண்ணேன். பட் அதையவே நீங்கள் இப்படி என்னுடைய அண்ணன் தம்பி என் அக்கா தங்கச்சிங்கிட்ட நான் எப்படி நான் சொல்லணும், அதே மாதிரி தான் நாங்கள் உங்ககிட்டே நான் எல்லா விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணேன். தப்பு பண்ணுற யாராச்சும் அப்படி வெளிப்படையாக பேசுவாங்களா? அதையும் மட்டும் யோசிச்சு பாருங்கள். அப்படி தான் நான் அப்படி நினச்சி தான் உங்ககிட்ட எல்லாமே நான் ஷேர் பண்ணேன். இந்த மீடியா தான் எனக்கு இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வந்தது. இப்போ நான் சாப்பிட்ற சாப்பாடு முத கொண்டு இந்த மீடியா தான், எல்லாமே எனக்கு இந்த மீடியா தான். அந்த மீடியான்றது யாருன்னா நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் நான் இவ்வளோ தூரத்தில் கட்டை வச்சு கூட கட்டை நொறுங்கி போச்சு. கட்டை நொறுங்கிச்சு. கட்டை நொறுங்கிச்சு பாஸ். கட்டைங்கிற பின்னாடி கல்லை நொறுங்கிச்சு. இப்படி நாளைக்கு ஜாக்கி வச்சு எது ஏன்னா ஏற்றிக்கலாம். அழகாக ரோட்டு மேலே நிற்க வச்சு அழகாக ஏற்றிருக்கான். கையில் விட்டுச்சா? கையில் விட்டுச்சா?